رسول الله رسول الله رسول الله رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாலாந்த நிகழ்ச்சி நிரல் தொடர் பயான் நிகழ்ச்சியிலே 5வது அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, சென்ற வகுப்பு வரைக்கும் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பள்ளி வாயிலே தொழுதுவிட்டு தமது மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு ஒவ்வொன்றாக சென்று வருவார்கள் என்ற விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடினோம். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஃபஜ்ர் உதயமாகியதிலிருந்து பள்ளிவாயிலிருந்து வெளியேறும் வரைக்குமான நேரத்தை நாம் கணக்கெடுத்து பார்த்தால் நமது இன்றைய கணக்கின்படி கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்கள் என்று கணக்கிடலாம். சூரியன் உதிக்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தொழுமிடத்திலே அமர்ந்திருந்து விட்டு அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவார்கள் என்பதை நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்கள். அதனைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது மனைவிமாருடைய வீடுகள் ஒவ்வொன்றாக செல்வார்கள். அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தாமதிப்பது வழக்கமில்லை. மாற்றமாக 5 நிமிடங்கள் போன்ற ஒரு அளவு நேரம்தான் அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவார்கள். எங்களுக்கு தெரியும், சில மனைவிமாருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய இடத்தில் அந்த மனைவி திக்ரிலே இருந்தால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசிவிட்டு அப்படியே அவர்கள் அந்த விருப்பிலே இருக்கும் பொழுது தொழுகை விருப்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் நபி அவர்கள் நீண்ட நேரம் அங்கே கழிக்க மாட்டார்கள் என்பதை எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ எனவே ஒவ்வொரு வீட்டிலும் 5 நிமிடங்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அதற்கு பின்னால் 9 வீடுகள் என்றால் 45 நிமிடங்கள், அத்துடன் ஒவ்வொரு வீடாக செல்வதற்கு ஒரு 15 நிமிடங்கள் என்று நாம் கணக்கிட்டு கொண்டால் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் நபி அவர்கள் அந்த விடயத்துக்காக செலவழிப்பார்கள், அந்த நிகழ்ச்சிக்காக செலவழிப்பார்கள், தமது மனைவியார்களை சந்திப்பதற்காக வேண்டி. காலையிலே தமது ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு நாளை ஒதுக்கி இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தங்குவதற்கு. ஆனால் அந்த நாள் வரைக்கும் நபி அவர்கள் அவர்களை சந்திக்காமல் இருப்பதில்லை என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு மனைவியையும் சந்தித்து சலாம் சொல்லிவிட்டு செல்வது நபியவருடைய வழக்கம் என்பதை எங்களுக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். எனவே தங்குவதற்குத்தான் ஒவ்வொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டுக்கும் சென்று விட்டு அதன் பின்னால் திரும்ப பள்ளிவாயிலுக்கு வருவார்கள். திரும்ப பள்ளிவாயிலுக்கு துஹாவுடைய நேரம், முற்பகலுடைய நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் வந்து பள்ளிவாயிலே 2 ரக்காத்துகள் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுவார்கள். அங்கு குறிப்பிட்ட ஒரு தூணுக்கு பக்கத்திலே நபி அவர்கள் தொழுவார்கள். அந்த தூண் தற்பொழுதும் அடையாளப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் பள்ளிவாயிலே ஒரு பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சபையை ஆரம்பிப்பார்கள். அந்த சபையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஆரம்பிக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டினுடைய சுவரிலே சாய்ந்து கொண்டவர்களாகத்தான் அந்த சபையிலே அமர்ந்து கொள்வார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் நபி அவர்களை சூழ வந்து அமர்வார்கள். குறைவான எண்ணிக்கையில் அவர்கள் இருந்தால் ஒரு வட்டமாக அமர்வார்கள். அதிகமான எண்ணிக்கையில் இருந்தால் நபித்தோழர்கள் இரு பக்கத்திலும் நபி அவர்களுக்கு பக்கத்திலே ஒவ்வொரு அணியாக அமர்ந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சஹாபாக்களுடன் பேசுவதற்கு ஆரம்பிப்பார்கள். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிக்கிறார்கள்? நபி அவர்களுடைய பேச்சு மிகவும் விரைவாகவும் இருக்க மாட்டாது, மிகவும் தாமதமாகவும் இருக்க மாட்டாது. மாற்றமாக நடுநிலையாக காணப்படும். ஒரு எண்ணக்கூடியவர் நபி அவர்களுடைய வார்த்தைகளை எண்ணுவதற்கு விரும்பினால் கூட அதனை கணக்கிட முடியுமான அளவுக்கு மிகவும் நிதானமாக நபி அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் அவைகள் பெரும்பாலும் 2-3 வரிகளை கொண்டதாகத்தான் அமைந்திருக்கும். ஏன் கேட்பவர்களுக்கு இலகுவாக மனமிடக்கூடிய விதத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய கிரகித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே நபி அவர்கள் பேசுவது அவனுடைய வளமை.
மிக நீண்ட ஹதீஸ்களாக இருந்தால் அது ஒரு சம்பவமாக இருக்கும், அல்லது ஒரு உரையாடலாக நபியவர்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடலாக இருக்கும் என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாடலாகத்தான் இந்த சபை காணப்படும். உதாரணமாக நபி அவர்கள் அலா உலம்பியுக்கும் பிஅக்பரில் கவாயிர், பெரும் பாவம் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்பார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஆம் சொல்லித்தாருங்கள் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுக்கு அதனை ஒவ்வொன்றாக சொல்லுவார்கள். நபி அவர்களுக்கு விரும்பியிருந்தால் ஆரம்பத்திலே பெரும் பாவங்கள் என்றால் இதுதான் என்று பட்டியலிட்டு இருக்க முடியும். ஆனால் நபி அவர்கள் தனது கற்பிக்கும் முறையை ஒரே விதத்திலே அமைத்துக் கொள்ளவில்லை. மாற்றமாக நபி அவர்கள் பல்வேறு விதமான முறைகளை கையாண்டு நபித்தோழர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் இதன் மூலமாக நாம் அவதானிக்க முடியும். சில வேளை இப்படி கேள்விகள் கேட்டு நபி அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். இன்னும் சில வேளை என்ன செய்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். எதற்காக வேண்டி? சஹாபாக்கள் மேலோட்டமாக புரியக்கூடிய ஒரு விதத்தை இன்னொரு விதத்தில் நபி அவர்கள் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அவர்கள் கேள்வி கேட்பார்கள். உதாரணமாக, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரர் என்று சொன்னால் யார், நஷ்டமடைந்தவர் என்று சொன்னால் யார் என்று நபி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? யாருக்கு சொத்து செல்வம் இல்லையோ அவர்கள் தான் வங்குரோத்துக்காரர்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போ பொதுவாக மக்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நபி அவர்கள் வேறொரு முறையிலே விதத்திலே அதனை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இல்லை, உண்மையான நஷ்டவாதி என்பவர் இப்படி உலகத்தில் நஷ்டப்படக்கூடியவர் அல்ல. ஏன்? உலகத்தில் ஒரு மனிதன் நஷ்டமடைந்து விட்டால் அவருக்கு அதனை என்ன செய்து முடியும்? மீட்டிக்கொள்ள முடியும். ஆனால் மீட்ட முடியாத நஷ்டம்தான் உண்மையான நஷ்டம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையிலே பெரும் அமல்களுடன் ஒரு மனிதன் வருவார், மலைகளை போன்ற அமல்களுடன் வந்தாலும் அவன் நரகத்துக்கு செல்ல நேரிடும். ஏன்? அவன் மற்றவர்களுக்கு அநியாயம் இழைத்திருப்பான். அவற்றின் காரணமாக இவருடைய நன்மைகள் அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களின் பாவங்கள் இவர் மீது போடப்பட்டு அவர் நரகத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை, துர்ப்பாக்கியமான நிலைமை ஏற்படும் என்பதை நபி அவர்கள் ஒரு கேள்வியின் மூலமாக உணர்த்துகிறார்கள். இன்னும் சில வேளை நபி அவர்கள் அவர்களுடைய சிந்தனையை தூண்டும் விதத்திலே கேள்விகளை கேட்பார்கள். சொன்னார்கள், ஒரு முறை ஒரு முஸ்லிமுக்கு நிகரான முஸ்லிமுக்கு ஊமையாக சொல்லப்பட முடியுமான ஒரு மரத்தை எனக்கு சொல்லுங்கள், அதனுடைய இலைகள் உதிர்ந்து போக மாட்டாது, அதனுடைய பழத்தை அது எப்பொழுதும் வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மரத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். முஸ்லிமுக்கு ஒப்பான மரம், முஸ்லிமை போன்று மிகவும் பயனுள்ள ஒரு மரம், ஆனால் அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை, அதே போல் அதனுடைய பழங்களை எப்பொழுதும் வழங்கி கொண்டிருக்கும், அப்படியான மரம் என்ன என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள். இறுதியாக நபி அவர்கள் அனைத்துக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு நபி அவர்களை அதற்கு பதில் சொன்னார்கள், அதுதான் பேரித்த மரம் என்பதாக சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனது கற்பிக்கும் முறையை பல்வேறு விதமாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் அவர்களுடைய ஒரு வழிமுறை தான், ஒரு வார்த்தையை பல முறைகள் சொல்வார்கள். ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்தால் சஹாபாக்களுக்கு மத்தியில் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி நபி அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெரும்பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது அலா வகவுலு ஸூர், அனைத்து பெரும்பாவங்களையும் சொல்லிக் கொண்டு வந்து இறுதியாக அலா வகவுலு ஸூர், பொய் சாட்சி சொல்வது என்று நபி அவர்கள் பல தடவைகள் திருப்பி அதனை கூறிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி அவர்கள் இவ்வாறு உணர்ச்சி வசப்படுவதை பார்த்து அவர்கள் அமைதியாக மாட்டார்களா என்று சஹாபாக்கள் நினைக்கும் அளவுக்கு நபி அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அதனை பல முறைகள் திருப்பி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஹதீஸில் அறிவிக்கப்படுகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விதத்தில் சில சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல சில வேளை ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டு வருவார்கள். ஒரு முறை கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்கும் அல் யௌம ஸாயிமன், உங்களில் யார் இன்று நோன்பு பிடித்திருக்கிறார் என்று கேட்டபொழுது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் நான் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உங்களில் யாராவது இன்று ஜனாசாவுக்கு சென்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் ஆம் என்று சொன்னார்கள். உங்களில் யாராவது ஒருவருக்கு உணவை அளித்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டபொழுதும் அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் நான் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். இறுதியாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளையிலே யார் இந்த 3 விடயங்களையும் செய்வார்களோ அவர்கள் நிச்சயமாக சுவனம் புகுந்து விடுவார்கள் என கூறினார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதங்களிலே
தனது சஹாபாக்களுக்கு உபதேசங்களை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வரைந்து சில விடயங்களை சஹாபாக்களுக்கு பூமியிலே வரைந்து காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை தெளிவுபடுத்துவார்கள். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சில கோடுகளை வரைந்து, பூமியிலே சில மண்ணிலே சில கோடுகளை வரைந்து, இது என்ன என்று விளங்குகின்றதா என்பதாக கேட்டார்கள். இது என்னவென்று தெரியுமா என கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் அல்லாஹ் ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது என்னவென்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். நபி அவர்கள் எப்படி கோடு போட்டார்கள் என்று சொன்னால், இதிலே உங்களுக்கு தெரியக்கூடிய விதத்திலே ஒரு பெட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்து, அந்த நடுவிலே ஒரு கோட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்தார்கள். அந்த நடுக்கோட்டிலே இருந்து இரு பக்கங்களும் பல கோடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். இப்படி வரைந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தும் பொழுது, இந்த கோட்டை பற்றி தெளிவுபடுத்தும் பொழுது, இதிலே நடுவிலே இருக்கக்கூடிய இந்த கோடுதான் மனிதன். இந்த 4 பக்கத்திலும் உள்ள இந்த பெட்டி கோடுகள் அவை மனிதனுடைய அஜல், மனிதனுடைய தவணை, மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய தவணை அதுதான். அதே போல் அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 பகுதியிலும் இந்த கோடுகள் அது அவனை நோக்கி வரக்கூடிய சோதனைகள், மனிதனை நோக்கி வரக்கூடிய சோதனைகள். இந்த பெட்டிக்கு வெளியே இருக்கக்கூடியது மனிதனுடைய இந்த பேராசைகள். மனிதன் தனது தவணைக்கும் மீறி, தனது அஜலையும் மீறி பல்வேறு விதமான பேராசைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அதற்கு முன்னாலே இந்த மனிதன் மரணித்து விடுவான் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதே போல் மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படும். ஒரு சோதனையிலிருந்து தப்பினால் இன்னொரு சோதனை அவனை பிடித்துக் கொள்ளும் என்ற விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே இந்த வரைபடத்தை பயன்படுத்திய சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சபை மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய விதமாக காணப்படக்கூடியதாக இருந்தது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, பல்வேறு விதமான யுக்திகளை பயன்படுத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதனங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக சஹாபாக்களுடைய சிந்திக்கும் திறன், அறிவுத்திறன் ஆகியவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பதற்கான முயற்சிகளே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வகுப்பிலே என்று நாளை உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.